Sri Lakshmi Bakery and Sweets, tea, காபி, பாதாம் பால், சேத்துப்பட்டு, ஸ்ரீ ஜுவல்லரி, சேத்துப்பட்டு. என்னுடைய பேர் திலக். நான் இந்த பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். 1994 இந்த முதல் முறையாக இந்த பள்ளிக்கு நான் கால் அடி எடுத்து வச்சேன். அப்போ நான் ஒரு மாணவனாக வந்தேன். 2000ஆவது ஆண்டு வரை நான் மாணவனாக இருந்தேன். இப்போ இதே ஸ்கூல்லே நான் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ பத்தியாவரம்னாலே எல்லாருமே பயப்படுவோம். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்கூலு. இன்றைக்கி இந்த பள்ளியில் படிச்சுட்டு அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 18,000 மாணவர்கள் இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே போயிருக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் என்ன சிறப்புனா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேருந்தும் இங்கே படிச்சிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் அங்கே எங்களுடைய மாணவன் இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிக்கொள்றதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதே போல் எந்த ஃபீல்டில் வேணுனாலும் எங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி 25வது வருஷத்தில் மாணவனாக இருந்தேன். 50வது வருஷத்தில் இன்றைக்கி ஆசிரியராக பணியாற்றுறேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது சார். இன்றைக்கி இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு 2 ஆசிரியர் பால் ரத்னம்னு ஒரு சாரு, அதுக்கப்புறம் விஎம் சாரு. இவங்க எனக்கு ரோல் மாடல். நான் இப்படி தான் போகணுன்னு நான் நினைக்கல. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்த விதம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அதனுடைய சாராம்சம், அதனுடைய தாக்கம் தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். அவங்கள நினச்சி தான் நான் பாடம் எடுத்துகிட்டே இருக்கிறேன். ஸ்கூல் பற்றி மறக்க முடியாத மெமரிஸ்னால் அருட் சகோதரர்கள், கிரவுண்டு, கேம்ஸு, பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் தான் சார். எந்த இடத்துக்கு போனாலும் பழைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்டாக மறக்க முடியாத விஷயம்னா, நான் 400க்கு மேலே எடுத்தேன். அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் தான் நிறைய கேம் கற்றுக்கினேன். நான் ஒரு பெரிய அத்லெட்டு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. விளையாட தெரியாத கேம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அது இந்த ஸ்கூலினுடைய விஷயம். ஒரு ஆசிரியராக எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, இன்னைக்கு பல மாணவர்கள் இன்றைக்கும் தொடர்பு கொண்டு பேசி சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலுமே காலில் விழுறாங்க. அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். என்னுடைய பெயர் அருள்கடல். நான் இந்த பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் இந்த சிறு இருதய சகோதரர்கள் நடத்தும் பள்ளியில் பயின்று மாணவனாக இருக்கிறேன். அதிலும் புனித வடனார் என்ற ஒரு பெயரோடே நான் படித்திருக்கிறேன். ஆரம்ப பள்ளி முதல் நான் வேலை பார்க்கும் பள்ளி வரை புனித வடனாரே என்னை வழிநடத்துகிறார். இந்த பள்ளியில் நான் வேதியியல் கற்றுக் கொடுக்கும் பொழுது என்னிடம் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வேதியியல் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பிற்கு பல பள்ளிகளிலிருந்து இங்கு வருகிறார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையில் படிப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அரசு தேர்வில் அவர்கள் 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணி இங்கு வரும்பொழுது அவர்களை ஒரு நாற்றங்கால் போல நான் பாவித்து ஒரு 15 நாட்கள் பிரிட்ஜ் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய எனக்கு என்ன தேவை, மாணவர்களுக்கு அடுத்து நடத்துவதற்கு என்ன தேவை என்பதை அடிப்படை வேதியியலை நான் சொல்லிக் கொடுத்து அவர்களை நான் பதப்படுத்துகிறேன், வளர்க்கிறேன். அவர்களும் என் சொல் கேட்டு அந்த அடிப்படையாகிய அணு, எலக்ட்ரான் அமைப்பு, பிணைப்பு போன்றவற்றை நன்றாக தெரிந்து கொண்டு வேதியியலை நன்கு புரிந்து கொள்கிறார்கள். இதுவரை என்னிடம் படித்த மாணவர்கள், ஏன் இன்று பழைய மாணவரின் தலைவராக இருக்கும் பிரேம்குமார் என்னுடைய முன்னாள் மாணவர், என்னிடம் படித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் முதுகலையில் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். ஏறக்குறைய 50 மாணவர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அரசு கொடுத்த இந்த ரூரல் கோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினால் உலக நாடுகள் அனைத்திலும் என் மாணவர்கள் என்னுடைய படிப்பை ஏற்று இன்றும் அவர்கள் என் பெருமையையும் இந்த பள்ளியின் பெருமையையும் அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் புலங்காயம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் என் பணி 6 மாதம்தான். அதில் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த மாணவர்களை இன்னும் உயர்த்துவதற்கு நான் மென்மேலும் பாடுபடுவேன். நன்றி. என் பெயர் மரியதாஸ். நான் தாவரையில் ஆசிரியர், வேலூரை சார்ந்தவன். இதே பள்ளியில் தூத்துக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கிற புனித மரியாதை பள்ளியில் நான் படித்து அதே நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் தாவரியல் துறையில் 28 ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறேன். ஒரே பள்ளியில் அநேக மாணவர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆசிரியர்கள், தலைமை செயலகத்தில் இன்னும் அதிக டாக்டர்ஸு, சித்தா,
இன்னும் யூனிக் மெடிசின், அலோபதி மெடிசின் பல மாணவர்களை உருவாக்கியிருக்கிறோம். அரசியல் துறையில் பல மாணவர்களை உருவாக்கியிருக்கிறோம். கல்வித்துறையில் பல மாணவர்களை உருவாக்கியிருக்கிறோம். எங்களுடைய கல்வி வாத்தியார் பணிகளில் அநேக மாணவர்கள் தாவரையில் இன்னும் மற்ற துறைகளும் உருவாக்கியிருக்கிறோம். டெட் எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். நல்ல மாணவர்களை வாழ்க்கை தரத்தை முன்னெடுத்துருவோமா அந்த பள்ளியில் பணியாற்றுகிறோம். பள்ளிக்கூடத்தை பள்ளியை நினைக்காமல் நாங்கள் ஒரு ஆலயமாக நினைக்கிறோம். ஆலயம் மாதிரி நினைத்து செயல்படுகிறோம். ஒழுங்கான வழி வருவது எங்களிடத்து பள்ளியிலிருந்து பலதை கற்றுக்கொண்டோம். நிர்வாகங்களுக்கு பெரிய உதவி செய்தது, எங்களுக்கு வேலைவாய்ப்பு செய்தது நிறுவனத்துக்கு நன்றி. எங்களுக்கு நான் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த சபை எனக்கு அதிகம் உதவி செய்தது. அந்த ஹாஸ்டல் போர்டிங்கிலிருந்தே நான் படித்தவன் தூத்துக்குடி பள்ளியிலே. மீண்டும் அதே பள்ளியில் நான் வேலை செய்வது ரொம்ப பெரிதாக நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு எல்லாத்துக்கும் அந்த கிறிஸ்துவத்தை வாழ்வாக்குறது நான் பெருசாக நினைக்கிறேன். வேறு எந்த இது வந்தாலும் இங்கே தான் வேலை செய்வேன். திருமணத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். கிடையாது, நான் ரிட்டையர் ஆனால் கூட எங்கே இருந்தாலும் கிறிஸ்தவ நிறுவனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறைக்கல்வி இங்கே உள்ள மறைக்கல்வி நாங்கள் அதிகம் சொல்லிக் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு. மற்ற மாணவர்கள் நல்ல நன்னெறி சொல்லிக் கொடுக்குறோம். பல மாணவர்கள் நாங்கள் நல்லா உருவாக்கியிருக்கிறோம். விளையாட்டுத்துறை, அறிவியல் துறை, மற்ற துறைகள், வேதியியல் துறைகள் எல்லா துறைகளும் நாங்கள் மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறோம். வருங்காலங்களில் அநேக மாணவர்களை பல துறைகளில் உருவாக்குவோம். என் பெயர் ஏ சென்பராஜ், பட்டதாரி சமூகவியல் ஆசிரியர். 2001 முதல் இந்த பள்ளியில் நான் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளியில் சிறந்த மாணவர்களை உருவாக்கவும் சிறந்த குடிமக்களை உருவாக்கின்ற உயரிய பணியை இந்த பள்ளியில் உள்ள சமூகவியல் ஆசிரியர்கள் மெருகேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் பயின்ற அதிகமான பல மாணவர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கு படிக்கிறார்கள். அவர்கள் இந்த பள்ளி விட்டு செல்லும் பொழுது நல்ல மாணவனாக, சிறந்த குடிமக்களாக, சொந்த குடிமகனாக விளங்கி செல்ல இந்த சமூக ஆசிரியர் பாடங்கள் அவருக்கு உதவுகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குறைந்த மதிப்பெண்கள் இருக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது. சனிக்கிழமை நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு எளிய முறையில் புரிய வைக்க பாடங்களை, மனப்பாட பாடங்களை இசையில் தேர்ச்சி அனுப்பி இசையோடு கலந்து அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நடக்கின்ற நிகழ்வுகளில் அனைத்து ஆசிரியர் பங்கெடுக்கிறார்கள். இந்த பள்ளியில் பணி செய்வது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. 50 ஆண்டுகள் இந்த பள்ளி நிறைவு செய்வதை அனைவரும் மகிழ்ந்து களி கூறுகின்றோம். அனைவரும் சேர்ந்து இந்த பள்ளியில் இன்னும் பல ஆண்டுகள் மாணவர்கள் பயில வேண்டும் என்பதும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் உறுதுணையோடு இந்த பள்ளி மீண்டும் பல வளர்ச்சிகளை பெற வேண்டும் என்றும், இந்த பள்ளி அடுத்து கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று விரிந்து அனைத்து மாணவர்களுக்கும் நிழல் போல கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் உளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் இ. ஆனந்தன். புனித வளனார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். முதலில் என்னுடைய பள்ளிக்கு நான் 50வது ஆண்டு பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதே பள்ளியில் 1988 1996 வரை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் படித்தேன். இந்த பள்ளிதான் என்னை உருவாக்கியது. களிமண்ணாக இருந்த என்னை சிற்பமாக உருவெடுத்து தந்தது. அதற்காக இந்த பள்ளிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதே பள்ளியில் நான் முதுகலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு இந்த பள்ளி எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. ஏறக்குறைய 2000 ஆண்டில் தொடங்கி கருணை இல்லம், விடுதி போன்ற இடங்களில் நம்முடைய பள்ளி உள்விடுதி, கருணை இல்லம், ஜவாது மலை, ராயப்பன்பட்டி புனித அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளி போன்ற இடங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். கடந்த 2012 இங்கு நான் நிர்வாக நியமனத்தில் பணிபுரிந்து கடந்த 18ஆம் ஆண்டு முதுகலை தமிழாசிரியராக நிரந்தர பணி பெற்றேன். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னிடம் கொடுக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறார்கள். என்னிடம் பயின்ற மாணவர்கள் மருத்துவர்களாக, பொறியாளராக இருக்கிறார்கள். இந்த 50 ஆண்டுகளை கடந்து இன்னும் 60, 100, 150 பல ஆயிரம் ஆண்டுகளை நம் பள்ளி காண வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். செயின்ட் ஜோசப் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக நான் பணியாற்றுகிறேன். என் பெயர் ஜே. ஆரோக்கியம். 2001ஆம் ஆண்டு கருணை இல்லத்தில் உதவி கண்காணிப்பாளராக இந்த நிறுவனத்தில் நான் பணியாற்றினேன். 2007ஆம் ஆண்டு நிரந்தர
அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம். இப்பள்ளியின் தாளாளர் தலைமை ஆசிரியர் மூலமாக இந்த பணி எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன். என்னுடைய பணியால் இந்த பள்ளி பெருமை அடைய வேண்டும் என்று நான் உழைக்கிறேன் என்று நம்புகிறேன். இந்த பத்தியாவரம் மண்ணில் இந்த பள்ளியானது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிற இத்தருணத்தில் இந்த பள்ளியின் வளர்ச்சியை கண்டு இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட தாமஸ் ஐயா முதற்கொண்டு இந்நாள் தாளாளர் அருட்சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் வரையிலும் அவரும் பாடுபட்டு இருக்கிறார்கள். தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், இன்னும் அருட்சகோதரர்கள் அனைவரையும் நன்றியுள்ள உள்ளத்தோடு இந்த நல்ல நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பள்ளியானது இன்னும் மென்மேலும் சிறந்து வளரவும், இப்பள்ளியினால் அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மேலும் முன்னேறவும் இந்த பள்ளி உறுதுணையாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இம்மட்டுமாய் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு வித்திட்ட அனைவருக்கும், இப்பள்ளியின் மூலம் பயன்பெற்ற மாணவர்களுக்கும் இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், டீ, காபி, பாதாம் பால், சேத்துப்பட்டு, ஸ்ரீ ஜுவல்லரி, சேத்துப்பட்டு.